இது வியாழக்கிழமை. ஹஸ்பண்ட் காலையிலே நேரமாக போயிட்டு மட்டன் சிக்கன் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாரு. நாங்கள் நைட்டே முடிவு பண்ணாச்சு பிரியாணி செய்யலான்ட்டு. அதனால் அதுக்கான ப்ரிப்ரேஷன் எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்குங்க. அவர் கறியெலாம் நேரமாக எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாரு. ஆனால் நாங்கள் சமைக்கிறதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. எப்பயுமே இப்படி தாங்க, ஊருக்கு அக்காலாம் வந்திருந்தாங்கன்னா ஏதாவது பேசிக்கிட்டு எல்லாம் சேர்ந்து சமைப்போம். எல்லோரும் சொல்லுவாங்க பிள்ளைங்களாம், ஹஸ்பண்டும் அப்படி தான் சொல்லுவார், நீங்கள் ஒருத்தர் சமைச்சா கூட சீக்கிரம் சமைச்சிருவீங்க, 3 பேர் சேர்ந்து என்னைக்கு சமைச்சு முடிக்கிறது அப்படின்னு பேசுவாங்க. அப்பயும் அவங்க சொல்கிற மாதிரி அந்த 12 மணிக்கு தாங்க சாப்பாடு ரெடி ஆகும். அன்றைக்கும் அப்படி தாங்க 11:30க்கு ரெடி ஆகிடுச்சு. எல்லாம் சாப்பிட்டு முடிக்க 12 ஆகிடுச்சிங்க. எங்கள் ரிலேஷனில் ஒருத்தர் எங்களுக்கு வார்த்தை கொடுத்துருக்குறாரு. அது போய் ஸ்ரீயும் சஞ்சுவும் இன்னைக்கு பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. அதுக்கு வந்து இந்த தொட்டியை கழுவி ஃபுல்லாக தண்ணி விட்டு நப்பி அந்த தண்ணிக்குள்ளே வார்த்தை விட்டுருக்காங்க. உலத்தோட சுட்டு வந்தோம். இந்த உலத்தோடைய நல்லா உதுத்து அதில் பழம், நல்லெண்ணெய், சர்க்கரை போட்டு நல்லா பிணைஞ்சு சாப்பிட்றப்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பொண்ணுங்களுக்கு ரொம்ப நல்லதும் கூட.